நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நட்சத்திர பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பா மேஷம் கார்த்திகை அப்படின்னு போது ஆளுமை ரொம்பவே தலை தூக்கலா இருக்கும். ஆளுமை சொல்ல ஆமா. ராசியாதிபன் செவ்வாய், நட்சத்திராதிபன் சூரியன் இல்லையா? அப்ப சூரியன் அப்படின்னாலே ராஜ கிரகம். நான் எப்பயுமே யாருக்காகவும் இப்படிதான் நான் பாப்பனே தவிர அண்ணாந்து நான் யாரையுமே பார்க்க மாட்டேன். பெருமையா யாருமே பார்க்க மாட்டேன். ஐ எம் சுப்பீரியர் தென் ஆல் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அது வந்து அவங்க சும்மாவே அப்படி நினைக்கிறாங்க. இன்பில்ட்டாவே அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும்மா, ஒரு ட்ரெமெண்டஸ் எனர்ஜி இருக்கும். எந்த விஷயத்த செஞ்சாலும் ஆக்கப்பூர்வமா செய்வாங்க. எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அவங்கள ஓவர் கம் பண்ணவே முடியாது. நல்ல புத்திசாலித்தனம்னு இருக்கும். என்ன நேர்மை அப்படின்றது நிறையவே தலை தூக்கலா இருக்கும். பொதுவாவே மேஷத்துல ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நேர்மை, நாணயம் அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடியவங்க கார்த்திகை அப்படின்னு சொல்லலாம். ஆமா, கார்த்திகை அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சனியினோட பாதிப்பு அப்படின்றது 6ஆம் மாசம் வரைக்கும் இருக்குமா. 6ஆம் மாசத்துக்கு மேல சனியினோட 7 நாட்டு சனியினோட பாதிப்பே இருக்காது. ஏன்னா குரு பார்வை சனி மேல படுறதுனால சனி நல்லிஃபை ஆயிடுவார். இது ஒரு பெரிய பிளஸ். லாபஸ்தானத்துல ராகு அப்படின் போது நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் நமக்கு சம்பாதிக்கணும், ஆமா வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்லாம் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு அது எக்ஸாக்டான காலகட்டம் 12ஆம் மாசம் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும்போது அனலைஸ் பண்ணிட்டு போங்க. இந்த வேலை வந்து நம்மளால செய்ய முடியுமா, அந்த கிளைமேட்டை நம்மளால அடாப்ட் பண்ண முடியுமா, அங்க போய் சர்வைவ் ஆக முடியுமா, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி போகணும். என் ஃப்ரெண்டு சொன்னா அங்க நல்லா இருக்கும், நீ போடான்னு சொன்னா அப்படின்ற மாதிரி நம்ம நம்பி போயிடக்கூடாது. நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம அனலைஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களோட வயது பெரியவங்க கிட்ட பெருசா ஆர்கியூமெண்ட் அப்படின்றது வச்சுக்கூடாது. அது சகோதர சகோதரிகளா இருந்தாலும் சரி, வெளியாளுங்களா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லாமா. அதே மாதிரி கேத்து 5ஆம் பாவம் அப்படின்னும் போது நிறைய மேஷராசி அன்பர்களோட குழந்தைங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு விதமான ஒரு மனக்கசப்பு அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைங்களை வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கான பிராப்தம் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அதை ஒரு ப்ராப்பர்ட்டியை பிளட்ஜ் பண்ணி லோன் வாங்கி பிள்ளைங்களை வெளிநாடு படிக்க அனுப்புவோம். இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியும் இருக்குமா, இப்படி ஒரு விஷயமும் இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் குரு சுபகுருவா இருக்காரு. மேஷராசி அன்பர்கள் முக்கியமா கார்த்திகைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எய்டட் பிசினஸ்லாம் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் டெண்டர் எடுத்து வியாபாரம் பண்றது, ரோடு போடுறது, சௌச்சாலய கட்டுறது, இவங்களுக்கெல்லாம் நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். இந்த டைம்ல ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுமா இந்த ஒரு வருஷம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கான பிராப்தம். ஆமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு திருமணம் அப்படின்றது பண்ணி வைக்கிறதுக்கான பிராப்தம். பிள்ளைங்களுக்கு நாங்க வந்து கார் வாங்கி கொடுத்தோங்க, பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒண்ணு செஞ்சோம் அந்த மாதிரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களே இது வரைக்கும் நாங்க காரே வாங்கலைங்க, புதுசா கார் வாங்குறதுக்கான பிராப்தம். இப்படி நிறைய விஷயம் நடக்கும். அப்ப அவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லையா மேம்? கவனமா இருக்க வேண்டிய விஷயம், ஃப்ரெண்ட்ஸை முழுசும் நம்புறது அப்படின்றது கூடாது. பிள்ளைங்களுக்காக நான் எல்லாமே செய்யறேன், பிள்ளைங்க மேல ரொம்ப பாசமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைங்க கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேஷனா இருக்காங்க, பெருசா நம்ம கூட பேச மாட்டேன்றாங்க, அந்யோன்யமா இல்ல அப்படின்னா அவங்களை சண்டை போட்டு திட்டி நீ இப்படிதான் பண்ணணும், நீ தனியா ரூம்ல இருக்கக்கூடாது, எங்க கூட தான் உட்காந்து சாப்பிடணும், போனை புடுங்கி வைக்கிறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஓகே மேம். இவங்களோட ஸ்பெஷல் தெய்வம் யாரு மேம்? பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டம் ஹனுமனை வழிபாடு பண்ணலாம். ஹனுமன் வீட்டு பக்கத்துல ஹனுமன் கோயில் இருக்கு அப்படின்னா ஹனுமன் கோயில் சனிக்கிழமை தோறும் போயிட்டு ஹனுமனை வழிபாடு பண்ணிட்டு வர்றது நிறைய நல்ல பலனை கொடுக்கும். கண்டிப்பா. இவ்வளவு நேரம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேஸ் பண்ணி சொன்னோம் இல்லைங்கம்மா. என்ன நம்ம சொன்னாலும் இது வந்து கோச்சார பலன் தான், புரியுதுங்களா? கோச்சார பலன் 100% ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுமா அப்படின்னா ஒர்க் பண்ணாதுமா. 50% தான் கோச்சார பலன், மீதி 50% நம்மளோட சுய ஜாதகம். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மேடம் நீங்கெல்லாம் வந்து ரிஷபம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொன்னீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படிம்பாங்க. அதாவது ரிஷபம் கோச்சார பிரகாரம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, எல்லா பிளானட்ஸும் சூப்பரா இருக்குமா. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மத்தியம வயசு ரிஷபமா இருந்தா கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு தசையில இருப்பாங்க. குரு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 8 மற்றும் 11 அதிபன். அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். உன்னை கெடுக்காம உன்னை முன்னேற்றவே மாட்டான், கண்டிப்பா நீ கெடுவ, ஏதோ ஒரு விதத்துல நீ அஃபெக்ட் ஆவ, நீ சஃபர் ஆவ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இப்ப ரிஷபத்தை பேஸ் பண்ணி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் மேல ரிஷபம் சூப்பரா இருக்கு, ஆனா உங்க சுய ஜாதகத்துல சனி தசையில இருப்பாங்க. சனி சுய ஜாதகத்துல எங்க இருக்கான் அப்படின்னா
7ல இருப்பான். 7ல இருப்பானா இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கு பெரிய சண்டை வந்து 2 பேரும் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். என்ன எல்லாம் ரிஷபம் சூப்பரா இருக்குன்னு ஒரு ஜோதிடர் இல்லாம சொல்றீங்க. நானும் என் கணவரும் பிரிஞ்சே போயிட்டோமே. நானும் என் கணவருக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இடைவெளி வந்துருச்சு. பெரிய சொல்றதே நடக்கலையே. இந்த ஜோதிடர்கள் எல்லாம் வாய்க்கு வந்ததுலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை என்னன்னா, ரிஷபம் அப்படின்னா எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க ரிஷபராசியில. இப்ப எல்லா ரிஷபத்துக்கும் இது நடக்குமா? சுய ஜாதகமும் ஒண்ணு. சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கான், தசநாதன் நல்ல பாவத்துல இருக்கானா. பொதுவாகவே ஜோதிடத்துல ஒரு விதி உண்டு, தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க. அப்ப தசநாதன் அங்க ப்ரையாரிட்டி. தசை என்ன தசை நடக்குது, என்ன அந்தர் தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது. தசநாதன் சூப்பரா இருந்தா 100% நம்ம சொல்றது நடக்கும். தசநாதன் மட்டமா இருக்கான் அப்படின்னா நம்ம, அதாவது மட்டமா இருக்கான்ற சென்ஸ் நல்ல பொசிஷன்ல இல்ல, அதுக்கும் மேல அவருக்கு வீடு கொடுத்தவரும் நல்லா இல்ல, நட்சத்திர சாரம் வாங்குறவரும் நல்லா இல்ல, அதுக்கும் மேல பாபரோட பார்வையெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்மள வச்சு செய்வான். இந்த நம்ம சொன்னக்கூடிய பலன் வந்து 50% தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுய ஜாதகம் பிளேஸ் அ மேஜர் பார்ட் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா. கண்டிப்பா. இவ்வளவு நேரம் பொறுமையா எங்களுக்காக அழகா பதில் சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.